காத்துல பறக்கிற எந்த ஒரு மந்திரவாதியுமே தன்னோட சிஷியம் கிட்ட நான் இத்தனை வருஷம் இருந்த தவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு, இதனால உனக்கு ஏதாவது வர வேணா கேளுன்னு சொல்றாரு. அதுக்கு அவனுமே எனக்கு தாந்திரிக சக்தியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுமே ஒரு புக் ஒன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இதன் மூலியமா நீ கேட்டது உனக்கு கிடைக்கும், ஆனா அதிகமா ஆசைப்பட்டனா இதுவே உன்னை அழிச்சிரும் சொல்லி அனுப்புறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் தன்னோட குரு சொன்னதை கேட்காம இந்த உலகத்தையே ஆளணும்னு அவன் கேட்கும் பொழுது அந்த புக்கே அவன் அழிச்சிருது. அவன் இறந்த அந்த அரண்மனை தடை செய்யப்பட்ட பகுதியா அறிவிக்கப்படுது. அப்படியே பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட மேனேஜருமே டெய்லி அவரை எல்லாரும் முன்னாடி திட்டிக்கிட்டே இருக்காப்புல. இதனால அவனுமே கோவம் வந்து வேலையை விட்டு போலாமேன்னு யோசிக்க தன்னோட வீட்டு சூழ்நிலையினால மறுபடியும் அவன் எல்லாத்தையும் மறந்து தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறான். அப்படியே அவன் நடந்த எல்லாத்தையுமே அன்னைக்கு நைட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நம்மளே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும்னு பேசிட்டு இருக்கையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் யூடியூப் சேனல் நம்ம ஒன்னு ஓபன் பண்ணுவோம், பேய் பங்களாவா பார்த்து போய் அங்க பேருக்கமே நம்மளே கிரியேட் பண்ணுவோம் சொல்லி எல்லாரும் கிளம்பி அந்த சிசிய போல இறந்தால அந்த அரண்மனைக்கே போறாங்க. உள்ள போய் வீடியோமே எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல குரு கொடுத்த அந்த புக்குமே அவங்க கையில கிடைக்காது எடுத்துக்கிட்டு வந்து யூடியூப்ல வீடியோமே அப்லோட் பண்றாங்க. அதுக்கு ஸ்டார்டிங் எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸா தான் வருது. இதுக்கப்புறம் அந்த புக்கை திறந்து பார்த்து அதுல ஏதாவது கண்டென்ட் தெரியுமான்னு பாக்குறாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா பூனையை வச்சு ஏதோ ஒன்று பண்ண சொல்றாங்க. அவங்க என்னென்னோ பண்ணி பாக்குறாங்கன்னா எதுவுமே நடக்கல. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த ஒரு அகோரியுமே இந்த பூனையை வச்சுலாம் அதெல்லாம் பண்ண முடியாது, ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுல ஒரு சமாதி மேல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வச்சிருக்க புக்ல 2வது பக்கத்துல இருக்க மந்திரத்தை படிங்க, நீங்க நினைச்சது நடக்கும் சொல்றாரு. இவங்களுமே அவர் சொன்ன மாதிரியே பண்ணிட்டு இருக்கையில அங்க வந்து ஊர் மக்களா இவங்க ஏதோ சூனியம் பண்றாங்க சொல்லிட்டு அவங்கள வெளிவெளின்னு எடுத்து விட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. அப்படியே ஆபீஸ் முடிச்சுட்டு ஹீரோமே வீட்டுக்கு வரும்போது அங்க இருக்க பொருட்கள்லாம் செதறி கிடக்கு, சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க டெய்லி சாப்பாடு செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு இல்லாம சாப்பாடு மட்டும் காலி ஆயிட்டே இருக்கு. சரி இதை யார் தான் பண்றான்னு கேமரா வச்சு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம சுடுகாடு எடுத்துட்டு போன அந்த எலுமிச்சை பழத்துல இருக்க ஒரு பேய் தான் அங்க இருக்க ஒருத்தரோட உடம்புக்குள்ள புகுந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுதுன்ற தெரிஞ்சுக்கிறாங்க.